ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வந்து சண்டே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டத்தில் அரவங்காடுங்கிற பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பாறை முனீஸ்வரர் அந்த கோயிலோட 80வது ஆண்டு விழா, அதாவது 80வது விட ஆண்டு விழாவை நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வெகு சிறப்பாக எல்லாமே ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்துட்டு இருந்தது. நமக்கு கொஞ்சம் டியூட்டி இருந்ததுனால கொஞ்சம் டைமுக்கு வர முடியல. பட் இப்போ தான் வந்திருக்கோம். பட் இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கூட்டங்கள் இருக்குன்னு தெரியும். இன்னும் மக்கள் அலையலையாக அங்கே வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இந்த வந்து ஆண்டு விழாவை கொண்டாடிருக்காங்க. இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவங்காடு பகுதியில் கார்டெட் ஃபேக்ட்ரி இருக்கும். கார்டெட் ஃபேக்ட்ரிக்கு நேர் பின்னாடி தான், நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பழையரங்காடு பகுதிக்கு தான் இந்த ரோடு வந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காவல் தெய்வங்கள் நம்ம வந்து வழிபடுறத வேண்டியிருக்கும். பட் இந்த கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வில்லேஜ் மக்கள் இந்த பாறை முனீஸ்வரரை, நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பாறை முனீஸ்வரர்னு சொல்லி நேமில் நிறைய இடங்களை நீங்கள் கோயில் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கிற மாதிரி இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 10லேருந்து 15 வில்லேஜுக்கு வந்து இந்த கோயில் தான் வந்து ஒரு காவல் தெய்வமாக இவங்க வந்து கருதுறாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் கூட இதை சொல்லலாம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முனீஸ்வரர் சன்னதி மட்டும் இல்லாமல் சிவன் சன்னதி, அம்மன், விநாயகர், முருகப்பெருமான், ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதியாக இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு, வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதோட வருஷம் ஆண்டு விழா பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு விழா கொண்டாடுவாங்க. இது போக சென்னை நண்பர்கள்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட விழா ஒரு தடவை கொண்டாடுவாங்க. ஸோ இது போக கும்பாபிஷேகம், இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள், சிவன் ராத்திரி, இது போக நமக்கு வந்து எவ்ரிடே இந்த கோயில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த டைம் ஆண்டு விழா கலந்துருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு தான் கலந்துருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, எத்தனை பேர் வந்தாலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அன்னதானம் வந்து வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள எம்ப்ளாயிஸ் சார்பாக நீர்மோர் பந்தல் அமைச்சிருக்காங்க. அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ப்ளஸ் இது பக்கத்தில் தான் அன்னதான கூடம். இது வந்து கார்டெட் ஃபேக்ட்ரியோட பைக் பார்க்கிங். ஸோ அந்த இடத்துல தான் பெர்மிஷன் வாங்கி இவங்க வந்து அன்னதானம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ பேர் வந்தாலும் அவங்க வந்து அல்ல குறையாமல் அன்னம் வந்து இவங்க வந்து வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோயிலோட செலிப்ரேஷனை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி, மழை மேகமாக இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் பேர் ஊருக்கு இருக்காங்க. அந்த ரீசனாக இல்லைன்னா பார்த்திங்கன்னா இதுக்கு 3 மடங்கு கூட்டம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி நெக்ஸ்ட் இயர் அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவல், புது தகவல் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் ராம். பை.